Dear friends, in today's class we are going to see Byzantium by W.B. Yeats. PGTRB Englishல யூனிட் 4 மாடர்ன் லிட்ரேச்சர். அதில் நமக்கு WB ஈட்ஸினுடைய பைசாண்டியம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ்ல. பைசாண்டியம் பார்த்தீங்கன்னா போயம் வந்து ஒரு சிறிய போயம், சின்ன கவிதை. விக்டோரியன் இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போயிட்டு இருக்குது. டோவர் பீச் பார்த்துருப்போம் இல்லைங்களா? டோவர் பீச் என்ன தீம்ல இருந்தது? கணவனும் மனைவியும் அப்படியே கடற்கரைக்கு போறாங்க. மேத்யூ அர்னால்டுடைய டோவர் பீச். அந்த டோவர் பீச்சை பார்க்கும்போது அவருக்கு இங்கிலாந்தினுடைய அந்த கவலையை வந்து அப்படியே அந்த கவிதையில சொல்லுவார். இங்க பைசாண்டியம் அப்படிங்கிறதும் அப்படிதான். எங்களுடைய எம்பையர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இங்கிலாந்து மட்டும் சொல்லாது. ஏன்னா WB இட்ஸ் பிலாங்ஸ் டு அயர்லாந்து. ஒருவேளை அயர்லாண்டினுடைய பழைய நிலைமைகளை மனசுல வச்சுட்டு இவர் அதை எழுதியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இவர் ஒரு போயம் எழுதியிருப்பாரு, செயிலிங் டு பைசாண்டியம். அந்த பைசாண்டியத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான், அந்த செயிலிங் டு பைசாண்டியத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த பைசாண்டியம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நல்ல டீடைலிங்கான ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு கவிதை சின்னது, ஆனா கவிதையை சுத்தி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இதுல. பிஃபோர் என்டரிங் இன் டு த செஷன், அந்த கிளாஸுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி நாம ஒரு திருக்குறளோட இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் நெருங்கி ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மாத காலத்துல உங்களுடைய நோட்டிபிகேஷன் எப்படிப்பட்ட பேட்டர்ன் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. சோ ஒரு குறள் பாருங்க: இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது ஒரு திருக்குறள். இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இது இருக்கு. எப்பவுமே பெரியவங்க, நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது நீங்க துன்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அந்த துன்பம் இல்லாம இருக்கும்னா, அந்த துன்பத்திற்கு நீங்க துன்பம் கொடுக்கணுமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்படிப்பட்டவங்க தான் துன்பம் வரும் பொழுது அதை துன்பமா எடுத்துக்க மாட்டாங்க. நீ துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தீங்கன்னா, துன்பம் வந்தா நீ துன்பப்பட மாட்ட. டிஆர் மாதிரி இருக்குதா? சோ என்ன, ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவோம். படிக்க உட்கார்றோம். அதுல என்ன துன்பம்? படிக்க உட்கார்றதுல படிக்க முடியாது. ரொம்ப லேசியா ஃபீல் பண்றோம். மொபைல எடுத்துக்கிட்டு மொபைல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் தான் வருது, மெசேஜ் வருது. ஆனா உடனடியா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்க உட்கார்ந்துடுறோம். இதுதான் துன்பம் உங்களுக்கு. அந்த துன்பத்திற்கு நீங்க துன்பம் கொடுங்கள். இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. Facebookஅ அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. மேபி வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம இப்போதைக்கு கிளாஸுக்காக தேவைக்கு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே ஆர்ச்சீவ்ல போடுங்க. மீதி எல்லாமே மியூட்ல போடுங்க ஒரு வருஷத்துக்கு. சொந்தக்காரன், மத்தக்காரன், ஊர்ல இருக்கக்கூடிய குரூப், சர்ச் குரூப், கோயில் குரூப், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டையும் என்ன பண்ணுங்க, மியூட்ல போடுங்க ஒரு வருஷத்துக்கு. ஒரு சபதம் எடுங்க. நான் வேலைக்கு ஏறிட்டு பிஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன 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 ஒரு ட்ராக்ஸ் வந்து உங்களை வந்து இன்னும் மேம்படுத்தும். முதல் 2 3 நாளைக்கு அது துன்பமா இருக்கும். ஆனா துன்பத்துக்கே நீங்க துன்பம் கொடுத்தீங்கன்னா நீங்க வென்று விடலாம். ஸோ இந்த அதிகாரம் வந்து இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல இப்படி ஒரு குறள், அழகான குறள். சரி. ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர், இது வந்து பழைய சிலபஸ்னுடைய ஸ்கிரீன்ஷாட். சரிங்களா? பழைய சிலபஸ்னுடைய ஸ்கிரீன்ஷாட். இதுல என்ன இருக்குது? WBS பைசாண்டியம். சரிங்களா? இன்றளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லிட்டரேச்சரையும் சேர்த்துன ஒரு யூனிட். சரி. இன்னைக்கு நம்ம WB ஈட்ஸை பத்தி பார்ப்போம். பைசாண்டியம் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி, அல்லது சிலத மித்திக்கல்னு சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கல்னு சொல்றாங்க, இருந்தது அப்படின்னு நம்புறோம். ஓகே. பைசாண்டியம் அப்படிங்கிற ஒரு எம்பையர், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் அந்த போயட்ரி பைசாண்டியம் பை WB ஈட்ஸ். WB ஈட்ஸ் born on 13th June 1865. இந்த மாதத்துல தான் பிறந்திருக்காரு. 28 January 1939 அவர் இறந்திருக்காரு. ஸோ நமக்கு பர்த் அண்ட் டெத்னுடைய இயர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. 1865 to 1939. ஓகே. என்ன சார் WB ஈட்ஸ்னு வச்சுட்டு தாடியை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய போட்டோ வச்சிருக்கீங்க, டாகூர் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றேன். WB ஈட்ஸ் பிலாங்ஸ் டு ஐரிஷ். இங்கிலாந்துன்னு போட்டக்கூடாது. ஒரு அயர்லாண்டை சார்ந்த போயட். அயர்லாந்துக்கு இங்கிலாந்துக்கும் ஆகவே செய்யாது. சரிங்களா? அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் ஆகவே செய்யாது. ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரிதான்.
dramatist and writer. Driving force behind the Irish literary revival. அங்க இருக்கக்கூடிய இலக்கிய மறுமலர்ச்சிக்கு டபிள்யூபி இட்ஸ் தான் மிகப்பெரிய முன்னோடியா இருப்பார். இவர் யாரெல்லாம் பார்த்து லிட்டரேச்சரை கத்துக்கிட்டாரு அப்படின்னா, ரொமான்டிக் ரைட்டர்ஸ், ஜான் கீன்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் பிளேக். சரிங்களா? 65ல பிறந்திருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் 1850ல இறந்துட்டாரு. அவங்களெல்லாம் பார்த்து படிச்சுதான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமானது 1923ல இவருக்கு நோபல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர் கிடைக்குது. 1923ல நோபல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர் டபிள்யூபி இட்ஸ் கிடைக்குது. இந்த சாருக்கு எப்போ நோபல் பிரைஸ் கிடைச்சது? அதுதான் கேள்வி. இந்த ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற மிக பெரிய கவிஞர், நமக்கு பிரிஸ்கிரைப்டு யூனிட் 7ல கீதாஞ்சலி இருக்கு. இவருக்கு நோபல் பிரைஸ் எப்ப கிடைச்சது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரி. He served 2 terms as a senator of the Irish Free State. இது அவங்களுடைய ஒரு மூமெண்ட்ஸ் மாதிரி. ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அவர் வந்து இல்ல அந்த ஒரு மாகாணத்துக்கு அவர் வந்து செனேட்டரா 2 தடவை இருந்திருக்கிறார். ஓகே. சோ அந்த ஈவ்ஸுக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் இன்னொரு உறவு இருக்கு. என்னங்கிறத கண்டுபிடிக்க ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். டபிள்யூபி ஈவ்ஸுக்கும் ரவீந்திரநாத் தாகூர். சரி. இவர் ஃபார்ம் பண்ணிக்கிட்டது இல்ல, இவர் இருந்த ஒரு கிளப்னுடைய பேர் வந்து த கோஸ்ட் கிளப். இந்த கோஸ்ட் கிளப்ல இவருக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் ஏற்கனவே ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துவிசத்தை பத்தி ஸ்டடி பண்றாங்க. சரிங்களா? ஆன்மான என்ன, இப்ப யோக நிலை 1 2 3 4 சொல்லி அந்த காரம் இந்த காரம் சொல்லி தலை வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டடி, ஸ்பிரிச்சுவலான ஸ்டடிஸ். இந்த கோஸ்ட் கிளப்ல என்னென்ன விஷயங்கள் கண்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டிசிசம், ஸ்பிரிச்சுவலிசம், ஆப்டலிசம். இது 3க்குமான மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. மிஸ்டிசிசம், ஸ்பிரிச்சுவலிசம் அண்ட் ஆக்டுலிசிசம். ஆக்டுலிசிசம் அப்படிங்கிற 3 டேர்ம்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகேங்களா? 3யுமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் இந்த ஒரு கேரக்டர் மோட் கான். மோட் கான் டபிள்யூபி ஈட்ஸ்னுடைய ஒரு லாங் டைம் ஒரு காதலி மாதிரி, காதலி மாதிரியான ஒரு பர்சன் தான் மாட் கான். ஈட்ஸ் அதாவது ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு நியூஸை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஸ்பென்சர் தன்னுடைய ஒர்க்குக்கெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து மில்டன் தன்னுடைய பாரடைஸ் லாஸ்டுக்கு வந்து ஒரு மியூஸை இன்ஸ்பயர் பண்ணுவார். புக் 7 12 அந்த மாதிரி இதுல எல்லாம் வருவாங்க. என்ன மியூஸ் பாரு, மியூஸ்னுடைய பேர் என்ன, அவங்க எதுக்கான மியூஸ் அத சொல்லுங்க. ரேப் ஆஃப் தி லாக்ல சில மியூசஸ போப் இன்ஸ்பயர் பண்ணுவார். இவங்கள்ட்ட வணங்கிதான் உள்ள போவார் ஒர்க் எழுதுறதுக்கு. அந்த மியூசஸ்னுடைய துணை கொண்டுதான் அந்த கவிதை எழுதப்படும். என்னென்ன மியூசஸ் இவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்காங்க அந்த கவிஞர்கள். நமக்கு பிரிஸ்கிரைப்டான ஒர்க்ல கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்காங்க. சரி. இந்த மாட் கான் தான் மியூஸ் ஃபார் ஈட்ஸ். ஈட்ஸுக்கான கடவுளே இந்த அம்மா தான். போயம்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் பை ஹர். என்னென்ன போயத்துல பாருங்க. திஸ் ரூட் நாக்கிங், இந்த ஒரு போயம். ஆன் அ சைல்ட்ஸ் டெத் 1893ல இது ஒரு போயம். த கவுண்ட்னஸ் கேத்தலின் த பிளே. இதுல எல்லாத்துலயும் யாரை பத்தின ரெஃபரன்ஸ் வந்து இந்த மாட் கான் பத்தின ரெஃபரன்சஸ் நமக்கு வரும். அப்புறம் இவருடைய மிக முக்கியமான போயட்ரி கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் தான். த வாண்டரிங்ஸ் ஆஃப் ஒய்சின் 1889ல. இது எதை பத்தி பேசுதான்? கெல்டிக் மெத்தாலஜி. நம்ம இதை நிறைய வாட்டி நான் வந்து செல்டிக்னு சொல்லுவேன். இது செல்டிக் இல்லையா, கெல்டிக். அதாவது பழைய ஓல்டு இங்கிலீஷ்ல இந்த சீனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து கே. சரியா? அப்ப கெல்டிக் மித்தாலஜி, பழங்குடியின அந்த ஒரு மித்து. அண்ட் ஐரிஷ் ஹிஸ்டரி, அயர்லாண்டை சார்ந்தவன் சொல்லிட்டோம் இல்லையா? இந்த அயர்லாந்து ஹிஸ்டரியும் கெல்டிக் மித்தாலஜியும் பத்தி பேசக்கூடியதுதான் இந்த வாண்டரிங்ஸ். அப்புறம் பாருங்க, த வைண்ட் த விண்ட் அமாங் தி ரீட்ஸ் 1899 முதல்ல 89 அப்புறம் 99. இது எதை பத்தி பேசுதான்? ஸ்டைல் அண்ட் தீம்ஸ் ஆஃப் லவ், லாஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல். அப்புறம் 1914ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லாமே என்னதான்? poetry collections reflect on the political and social turmoil of the earlier 20th century. அயர்லாந்துக்கு சப்போர்ட் பண்ணி எழுதக்கூடிய ஒர்க்ஸ் தான் மேக்சிமம் எல்லாமே. நீங்க இன்னைக்கு பைசானியம் பார்க்கும்போது அயர்லாந்தினுடைய ஒரு தோனி அங்க கொடுத்திருப்பார். 1928. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 4லையும் மிக முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா இந்த டவர். அதுல அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இன் அயர்லாந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. சைலிங் டு பைசாண்டியம் இதுல இருக்கக்கூடியதா.
அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒர்க்கு லெடா அண்ட் தி ஸ்வான். லெடா அண்ட் ஸ்வான் இவரோட மிக முக்கியமான ஒர்க் அப்படின்னா த செகண்ட் கமிங். இது வந்து 1919 இது எழுதப்படுது. சரிங்களா? 1919 இந்த செகண்ட் கமிங் அப்படிங்கிற ஒர்க் எழுதப்படுது. 1920 த டயல் அப்படிங்கிற அந்த ஜேர்னல் மூலமாக பப்ளிஷ் பண்ணப்படுது. த டயல் இந்த நோட் பண்ணிக்கணும். த செகண்ட் கமிங் எந்த ஜேர்னல் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா த டயல். அப்புறமா இந்த 1920 இதுல பப்ளிஷ் ஆன அப்புறம் இதை இன்க்ளூட் பண்றாங்க. இந்த மிக்கேல் ரோபர்ட்ஸ் அண்ட் தி டான்சர் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனுக்குள்ள வேர்சஸ் கலெக்ஷனுக்குள்ளாடி 1920-21 இந்த காலகட்டத்துல இந்த போயமை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் கூட, த செகண்ட் கமிங். ஓகே. சோ இதுக்கும் திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? யூனிட் 7 காமன்வெல்த் லிட்டரேச்சர்ல சினுவாச்சுபியினுடைய திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இருக்குது. சோ சினுவாச்சுபி இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிற டைட்டிலேயே இந்த ஒர்க்ல தான் எடுத்துப்பாரு. செகண்ட் கமிங் அப்படிங்கறதுனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டுகளும் அதை சினுவாச்சுபி எடுத்துப்பாரு. சரிங்களா? செகண்ட் கமிங் அவருடைய பிளேஸ் அட் த ஹாக்ஸ் வெல், த கவுண்டர்ஸ் கேத்லின், த லேண்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் டிசைர். சரி, இதுல எப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு பிஜிடிஆர்பியில் வைக்கலாம் அப்படின்னா, டபிள்யூபி ஈட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவர் பொயட் அப்படின்னா தான் தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இப்போ ஷேக்ஸ்பியர் அப்படின்னா நமக்கு டிராமாட்டிஸ்ட் தான் தெரியும். இப்போ 154 சானட்ஸ் கேட்டுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு டிராமாட்டிஸ்டுக்கு பொயட்ரில இருந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு பொயட்டுக்கு அவருடைய பிளேயே சொல்லு, அவருடைய டிராஜிக் பிளேயே சொல்லு, ஒண்ணுதான் இருக்கும். நம்ம அதை கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். ஒரு டிராமாட்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுடைய பொயட்ரி மேலேயும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஒரு பொயட் அப்படின்னா அவங்க எழுதுன ஒரே ஒரு நாவல் அல்லது ஒரே ஒரு பிளே இருக்குன்னா அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போகணும். ரொமான்டிக் ஏஜ்ல இப்ப வேர்ட்ஸ் வச்சு கீட்ஸ் இவங்க எல்லாம் எழுதுன குரூப்ல இவன் எழுதுன எஸ்ஐ இது கிரிட்டிசம் இது அதை கரெக்டா கேட்பாங்க. அப்ப அதை நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போறது நல்லது. அப்புறம் இவர்ல இன்னொரு கேள்வி வைக்கலாம்னா இவர் சார்ந்த தியேட்டர் அபே தியேட்டர். சரிங்களா? யார் கூட எல்லாம் சேர்ந்து இதை ஓபன் பண்றாங்கன்னா லேடி கிரிகாரி. டபிள்யூபி ஈட்ஸும் லேடி கிரிகாரியும் சேர்ந்துதான் இந்த அபே தியேட்டரை ஃபவுண்ட் பண்றாங்க. இதுல இருந்தது வேற யாருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் மார்டின் அண்ட் ஜார்ஜ் மூர். சரிங்களா? இந்த அபே தியேட்டர் தான் பின்னால எப்படி மாறுது நேஷனல் தியேட்டர் ஆஃப் அயர்லாந்து. அது எந்த இடத்துல? டப்ளின்ல இருக்கு. என்ன இருக்கு? இதுதான் அயர்லாந்து, இது இங்கிலாந்து. சரிங்களா? இது இங்கிலாந்து, இது அயர்லாந்து. அயர்லாந்துல இருக்கக்கூடிய டப்ளின் என்ன இருக்குது பாருங்க, எங்க இருக்குது பாருங்க, இங்கிலாந்து ஒட்டி தான் இருக்குது. அதாவது அயர்லாந்து இன்னும் முழுமையான அயர்லாண்டா மாறல. இன்னைக்கும் அப்படிதான். அயர்லாந்துல இருக்கக்கூடிய சில கவுண்டிஸ், சில ஏரியாஸ் வந்து இன்னும் யார் கையில இருக்குது? யூகே கையில இருக்குது, யுனைடெட் கிங்டம் கையில இருக்குது. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அதுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் யூகே. ஆனா அயர்லாந்து மட்டும் என்னது தன்னை வந்து தனியா ஒரு சுதந்திர நாடாக அறிவிச்சு கொண்டாங்க. இப்ப கிரிக்கெட்ல நீங்க பார்த்தாலும் அயர்லாந்துங்கிறது தனி டீம், இங்கிலாந்துங்கிறது தனி டீமா தான் இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கு இருந்த பூர்வ குடிமக்கள் இங்கதான் செட்டில் ஆனாங்க. நமக்கு ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல ஆங்கிள் சாக்சன்ஸ் எல்லாம் உள்ள வந்து வந்தோம். அங்க இருக்கக்கூடிய கெல்டிக் பீப்புளை வந்து அடிச்சு துரத்திடுவானுங்க. சரிங்களா? அப்புறம் வைக்கிங்ஸ் வரும்போது, ஸ்காண்டினேவியன்ஸ் வரும்போது அடிச்சு துரத்துவானுங்க. அவங்க எல்லாம் வந்து செட்டில் ஆன இடம் தான் அயர்லாந்து. அப்ப இங்கிலாந்தினுடைய பூர்வ குடிமக்களே இந்த அயர்லாந்துக்காரனுக்கு தான். இதுதான் ஒரு எசன்ஸ். இதுதான் பேஸ் ஃபார் பைசாண்டியம். சரிங்களா? ஓகே. சோ இந்த அபே தேட்டர்ல பங்கேற்ற வேற ஐரிஷ் பிளே ரைட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா டபிள்யூபி ஈட்ஸ் ஒருத்தர், லேடி கிரிகாரி, ஜீசனோ கேசே, ஜான் மில்லிங்டன் ஸ்விஞ்ச். ஸோ இதை ஒரு ஒரு ஆப்ஷன்ல கேட்டுட்டு இதுல ஃபைண்ட் த ஆட் ஒன்னு கேட்டுருவாங்க. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, வேற ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை கொண்டு இங்க சொல்லி விட்டுருவாங்க. யூனிவர்சிட்டி விட்ஸையோ அல்லது மெட்டாபிசிக்கல் போயிட்ஸையோ கெவாலியர் போயிட்ஸையோ ஆக்ஸ்போர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவனையோ கொண்டு இங்க சொல்லி விட்டுருவாங்க. இப்போ இந்த 4 பேரையும் படிச்சுக்கிட்டா நீங்க சேஃபர் சைட்ல இருப்பீங்க. ஸோ இடம் அபே தேட்டனுடைய இடம் வந்து டப்ளின். அடுத்தது இவர் சார்ந்த இன்னொரு மூவ்மெண்ட் ரைமர்ஸ் கிளப். 1890 இத ஏர்னஸ்ட் ரை கூட சேர்ந்து டபிள்யூபி ஈட்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்றாரு. அப்ப டபிள்யூபி ஈட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருடைய பொயட்ரியை விட அவருடைய பயோகிராபி அதிக கேள்விகளை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இதுல யாரெல்லாம் இருந்தாங்க இந்த ரைமர்ஸ் கிளப்ல? லண்டன் பேஸ்ட் poets who met regularly in a Fleet Street tavern. டேவர்னா என்னது? கிளப் மாதிரி, பார் மாதிரி. அங்க வந்து தண்ணி அடிப்பாங்க, ஒயின் சாப்பிடுவாங்க, கேளிக்கைகள் எல்லாம் நடக்கும். அப்படியே அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? போயட்ரியும் எழுதுவானுங்க. அங்க டேவனுக்கு வந்து டு ரிசைட் தேர் வர்ஸ். இது நல்லதா கெட்டதா, இதுல ஏதாவது மாற்றங்கள் வேணுமா அப்படின்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். இது என்னன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா
டிராஜிக் ஜெனரேஷன் சொல்லிட்டாங்க. ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு எழுதுனதுனால, இல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடத்தையுமே ஒரு ஒரு பொயட்ரி கலெக்ஷனா அத ஏற்றக்கூடிய ஒரு இடமா நமக்கு வந்து ஒரு கவிதைகள் எல்லாம் எங்க ஏற்றுவாங்க? கோயில்கள்ல ஏற்றுவாங்க. சர்ச்சில ஏற்றுவாங்க. ஆனா இது எங்க எங்க வச்சு கவிதையே உருவாகுது? டேவர்ன்ல வச்சு உருவாகுது. சோ அதனால இத என்ன சொல்லிக்கலாம்? டிராஜிக் ஜெனரேஷன் இத கால் பண்ணியிருக்கலாம். அப்புறம் he published 2 anthologies of their rhymers work. இவங்க எல்லாம் சேர்ந்து 2 ஒர்க்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த போத குரூப் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன 2 ஆந்தாலஜி போயட்ரி கலெக்ஷன பப்ளிஷ் பண்றாங்க. ஒண்ணு 1892ல, இன்னொன்னு 1894ல. இது ஃபவுண்ட் பண்ணது 90, முதல் பப்ளிகேஷன் 92, 2வது பப்ளிகேஷன் 94. பின்னால இது அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, தண்ணி அடிக்கிறதுல எத்தன நாள் எழுத முடியும்? ம். அப்புறம் ஐரிஷ் ரிபல்லியன் 1798. இந்த 1798 அப்படிங்கிறது இன்னொரு பெக்யூலரான இயர். எந்த இயர்ங்கிறது ஞாபகப்படுத்திக்கங்க. ம். லிரிக்கல் பேலன்ஸ் 1798. பிரெஞ்சு ரெவல்யூஷன் கமெண்ட் இட். பிரெஞ்சு ரெவல்யூஷன் எந்த இயர்? இத பார்த்தாலே உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் இயர் அடிக்கலாம். வில்லியம் பிட் தி யங்கர், தி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். சொல்யூஷன் வாஸ் அதாவது என்ன பிரச்சனை ஐரிஷ் ரிபல்லியன்ல வந்து முடிவு வருது என்னது? ஒரே பிரச்சனை இவனுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. எனக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. நம்ம யுனைடெட் கிங்டம் உருவாக்க போறோம். அது அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்ததாக இருக்க போகுது. ஆனா இதுக்கு இங்க இருக்கக்கூடியவங்க யாரும் ஒத்து வரல. பிரச்சனை போயிட்டே இருக்குது. சோ ஒரு சட்டம் இயற்றுறாங்க. ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றுறாங்க. ஜனவரி 1, 1801ல அந்த சட்டம் அமலுக்கு வருது. அதன்படி என்ன? கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து சேர்ந்து கிரேட் பிரிட்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படுது. அண்ட் அயர்லாந்து அண்டர் த நேம் ஆஃப் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து. யூகே அப்படின்னா கிரேட் பிரிட்டன் தான். கூடவே மற்றும் அயர்லாண்டுன்னு வச்சுப்போம் அப்படின்னு அப்பதான் அடங்குறானுங்க அயர்லாந்துக்காரங்க. ஏன்? எங்களுக்கும் தனி நாடு வேணும். அது அவங்களே அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க. The union remained until the recognition of the Irish Free State by the Anglo-Irish Treaty. எப்போ வந்து தனியா அந்த ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடைக்குதுன்னா 1921 டிசம்பர் 6. ஓகே, பாருங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அஹ், இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கவுண்டிஸ் வந்து இன்னும் யூகே கூட இருக்குது அப்படின்னு. அந்த கவுண்டிஸ் பாருங்க. எக்ஸ்க்ளூடிங் 6 ஆஃப் த கவுண்டிஸ் ஆஃப் தி நார்த்தன் ப்ரொவின்ஸ் ஆஃப் ஆல்ஸ்டர் ஆர் உல்ஸ்டர். அந்த உல்ஸ்டர் அப்படிங்கிற அந்த இடத்த அதுல இருக்கக்கூடிய 6 கவுண்டிஸ் தவிர மீதி எல்லாமே ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட்டா அனௌன்ஸ் பண்ணப்படுது. சுதந்திரமான ஆட்டோனமஸ் பாடியாக அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளவு நேரம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லிட்ரேச்சருக்குள்ள வரும். ஐரிஷ் லிட்ரரி ரிவைவல் என்ன நடக்குது? ஏற்கனவே சொன்னோம். என்னது? தலைவர் தான் அதனுடைய ஒரு முன்னோடி. allied with a strong political nationalism and a revival of interest in Ireland's Gaelic literary heritage. வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுதான். எழுதணும். ஆனா எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து எதை பத்தி தான் இருக்க போகுது? அயர்லாண்டினுடைய ரிவைவல் பத்தி தான் இருக்க போகுது அப்படிங்கறத தெளிவா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஏன்னா அயர்லாந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கணும் இல்லையா? அதனால அதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐரிஷ் லிட்ரரி ரிவைவலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இதை அழகா அடிச்சு விட்டுருங்க. கெல்டிக் டுலைட். நத்திங் பட் அந்த அவங்கதான் கெல்டிக் பீப்புள் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. அந்த இன்ஹாபிட்டன்ட் பீப்புள் ஆஃப் யூகே அப்படின்னு பிலீவ் பண்ணக்கூடியவங்க. அவங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு என்ன ஒரு இலக்கிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறாங்க. இலக்கியத்தை படைக்கிறாங்க. நாட்டை காப்பாத்துறாங்க. சோ பைசாண்டியம் அப்படின்னா பைசாண்டியம் போயம்ஸ் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தொடக்கத்திலேயே சொன்னேன், செயிலிங் டு பைசாண்டியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதனுடைய சீக்குவல் தான் இந்த பைசாண்டியம் அப்படின்னு. முதல்ல செயிலிங் டு பைசாண்டியம் பத்தி பார்த்துருவோம். இதை வச்சு கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, செயிலிங் டு பைசாண்டியம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இது வந்து 1928ல கலெக்ஷன் த டவர் அப்படிங்கிற கலெக்ஷன்ல வெளிவந்தது. இதனுடைய தொடர்ச்சி தான் பைசாண்டியம். செயிலிங் டு பைசாண்டியம் அப்படிங்கிறது ஜேர்னி டு பைசாண்டியம். கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள், இல்ல ஒரு வயதானவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க எங்க போறாங்க? பைசாண்டியம் அப்படிங்கிற நகரத்துக்கு போறாங்க. அவங்க போனாங்களா, அவங்கள உள்ள ஏத்துனாங்களா, எப்படி டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறது சேலிங் டு பைசாண்டியத்துல சொல்லப்பட்டிருக்குது. பைசாண்டியத்துல இவங்க போய் இறங்கிட்டாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அங்க என்ன மாதிரியான அமானுஷிப்ல இவங்க பாக்குறாங்க. இதுதான் பைசாண்டியம். சேலிங் டு பைசாண்டியம் ஜேர்னி. பைசாண்டியம் அப்படின்னா
experience in that particular land. Check. Byzantium, written in the year 1930. இது 1928ல சைலிங் டு பைசாண்டியம் ஒரு கலெக்ஷன் டவர் அப்படிங்கிற கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆகுது. 30 பப்ளிஷ் ஆகுது. அந்த கலெக்ஷனுடைய பேர் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஃபார் மியூசிக் பெர்ஹாப்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ். இதுதான் அந்த கலெக்ஷனுடைய பேரு. வேர்ட்ஸ் ஃபார் மியூசிக் பெர்ஹாப்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ். சரிங்களா? இது 1930ல பப்ளிஷ் ஆகுது. 1932ல இம்ப்ரவைஸ்ட் வெர்ஷன் பப்ளிஷ் ஆகும். சரியா? பப்ளிகேஷன் இயர் கேட்டீங்கன்னா 1930 தெளிவா வச்சுக்கோங்க. சேலிங் டு பைசாண்டியம் 1928. அது தவிர இது வேர்ட்ஸ் ஃபார் மியூசிக் பெர்ஹாப்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ். இந்த பைசாண்டியத்தினுடைய ஹிஸ்டரி. பைசாண்டியம் அப்படிங்கிறது நத்திங் பட் இதனுடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டாண்டினோபிள். 1453 நம்ம சோசியல் படிக்கும்போது இல்லது ஹிஸ்டரி படிக்கும்போது நம்ம தெரியும். 1453 கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் கைப்பற்றினர். இந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான் பைசாண்டியம். ஏன் இதை புகழ்ந்து எழுதுறாருன்னா, ஒரு காலகட்டத்துல இந்த இட்டலி இருக்குது பாத்தீங்களா, இவங்க தான் மொத்த சாம்ராஜ்யங்களையும் இவங்க தான் ரோம பேரரசு இல்லைங்களா? இட்டலி, பிரான்ஸ் இங்க இருக்குது, ஸ்பெயின் இங்க இருக்குது. ஓகே, இவங்க இந்த இட்டலிக்காரங்க தான் மொத்த சாம்ராஜ்யங்களையும் உலகத்தையே ஆண்டாங்களாம். ஒரு பெரிய ரோம பேரரசு ஜூலியஸ் சீசர் காலத்துல பெரிய பேரரசு இல்லைங்களா? அப்போ இந்த பைசாண்டியம் தான் இவங்களுடைய தலைநகரா இருந்தது. இன்னைக்கு ரோம் தான் தலைநகர் இல்லைங்களா? பைசாண்டியம் தான் இவங்களுடைய தலைநகரா இருந்தது. அங்க செல்வ வளம் குமிஞ்சு இருக்கும். இது துருக்கி இப்போ துருக்கியர்களுடைய கையில இருக்கு. ஏன்னா கிரீஸ் பக்கத்துல இருக்கு, ஏதென்ஸ் இங்க இருக்கு, செர்பியா பக்கத்துல இருக்கு, நம்ம ஆசிய கண்டம் இங்க பக்கத்துல இருக்குது. இப்படி எல்லாம் சுத்தி இருக்கக்கூடியது. நான் பாருங்க, ஜெருசலேம் இங்க இருந்து நேரம் இங்க பாத்தீங்கன்னா ஜெருசலேம் இருக்கு, ஈஜிப்த் இருக்கு. இப்படி எல்லா வளமிக்க நாடுகளும் பக்கத்துல இருக்குது. இந்த பைசாண்டியத்தை ரோமர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. 1453ல இது துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. துருக்கியர்கள் தான் பெரிய ஜாம்பவான்கள். இன்னைக்கும் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு எதிரான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்குது இந்த டர்க்ஸ் தான். துருக்கியர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. அவங்க இந்த கான்ஸ்டாண்டினோபிள கைப்பற்றாங்க. அவங்க இந்த இது மாதிரி எப்படின்னா காலக்கேயர்கள் கூட்டம் மாதிரி எதுக்கும் அடிபணிய மாட்டாங்க. யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லாவனும் இந்த பிரான்ஸ், போர்ச்சுகீஸ், இட்டாலி, இங்கிலாந்துக்காரங்க எல்லா பயிர்களும் இதுதான் லேண்ட் ரூட். அவங்களுக்கு என்ன பாருங்க, இப்படி போறான், இப்படி போய் இந்த மேசிடோனியா இதுல கான்ஸ்டாண்டினோபிள் வழியா இந்த இது வழியா அப்படியே உள்ள இந்தியாக்குள்ள போவான், பக்கத்து பாகிஸ்தானுக்குள்ள போவான். அன்னைக்கு இருந்த பெரிய கண்ட்ரீஸ்குள்ள எல்லாம் போறதுக்கான வழியே இதுதான், இந்த கான்ஸ்டாண்டினோபிள் தான். இதை கைப்பற்றதும் இந்த வழி அடைக்கப்பட்டது. நில வழி அப்படிங்கிறது அடைக்கப்பட்டு விட்டது. எந்த யூரோப்காரனுக்கும் இது உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அவன் மட்டும்தான் வணிகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவனுங்க எல்லாம் என்ன பண்ணா, சி ரூட்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். இப்படியே போனீங்கன்னா சி ரூட் தான். இப்படியே கிளம்பி வந்தீங்கன்னா இப்படி சி ரூட், இதுல ஆப்பிரிக்கா இருக்கும். அப்படியே போனீங்கன்னா இந்தியாவையும் பார்க்கும். அப்ப அந்த 1453 ரெனைசன்ஸ்னுடைய தொடக்கம். அப்ப வழி அடைச்சதுனால மரைனர் காம்பஸை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம், டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம், எல்லாத்துக்கும் உட்படுத்தப்படுறாங்க யூரோப்பியன்ஸ். எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. இட்டலியில, பிரான்ஸ்ல, இங்கிலாந்துல எல்லாம் கண்டுபிடிச்சு நீர் வழியை கண்டுபிடிக்கிறான். அதான் வாஸ்கோடகாமா இப்படியே கரங்கி சுத்தி இந்தியாவுக்கு வருவாங்க. கொலம்பஸ் என்ன பண்ணுவாரு, நேரம் நான் இந்தியாவுக்கு தாண்டா போறேன் அப்படின்ட்டு நேரம் எங்க போயிருவாரு, அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்க போயிருவார். இப்படித்தான் நிலவழி இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. பைசாண்டியம் அவ்வளவு முக்கியமான ஒரு இது ஹிஸ்டரியில. இப்ப போய் ஏத்துக்குள்ள அப்போ பைசாண்டியத்துல போய் இறங்கியாச்சு. அங்க என்ன மாதிரியான காட்சிகள் எல்லாம் தலைவர் பாக்குறாரு அப்படிங்கறது கடகடன்னு சொல்றாரு. The unforged images of day received. The emperor's drunken soldiery or a bird. Night resonance receives. Night walker's song after great cathedral gong. இந்த போம எப்படி படிச்சா ஈஸியா புரியும்னா ரிவர்ஸ்ல படிச்சா புரியுங்க. முதல்ல பாத்துங்க, ஒரு வாட்டி சும்மா பார்த்துப்போம். அன்பர்ச்சர் இமேஜஸ், பியூரிட்டி இல்லாத ஒரு காட்சிகள். டே ரிசீவ் ஆகுது, நாள் பொழுது அப்படியே போயிடுச்சுது. எம்பரர்ஸ் ட்ரங்கன் சோல்ஜரி எல்லாம் படுக்க போயிட்டாங்க. ஆர் பேர்ட் அப்படின்னா எல்லாம் தூங்க போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வருது. புரியாது. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. ஆஃப்டர் கிரேட் கேத்தட்ரல் காங். கேத்தட்ரல் அப்படின்னா சர்ச் சொல்லுவோம் இல்லைங்களா? 1453 வரைக்கும் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்டியானிட்டி இருந்திருக்கலாம். 1453 பிறகு இப்போ துருக்கிய சாம்ராஜ்யம் தான் அங்க இருந்துட்டு இருக்குது. சர்ச்சஸ் எல்லாம் எதா மாறி இருக்கலாம், டூம்ஸா மாறி இருக்கலாம், மசூதிகளா மாறி இருக்கலாம். ஸோ என்னைக்காவது சர்ச் இப்படி பார்த்துருக்குமா, இருக்குமா இருக்கும் எனக்கு தெரியல.
நான் இந்த இன்னொரு இமேஜ்ல வந்து உங்களுக்கு கரெக்டா காமிச்சு தரேன். இந்த கிரேட் கேத்தட்ரல் காங் வந்து சென்ட் சோஃபியா கேத்தட்ரல்ல இருந்து வரக்கூடியதா இருக்கலாம்னு கணிக்கிறாங்க கிரிட்டிக்ஸ். சரியா? அந்த சென்ட் சோஃபியா கேத்தட்ரல்ல காமிச்சு தரேன். சரி. அந்த கேத்தட்ரலுடைய பெரிய மணி ஓசை வந்து ஒலிக்கின்றது. ஒலிச்சு முடியுது. ஆக்டர் கிரேட் கேத்தட்ரல் காங். நைட் ரிசோனன்ஸ் ப்ரொசீட்ஸ். இரவு பொழுது அப்படியே ஃபுல்லா கவர் ஆகுது. நைட் வாக்கர்ஸ் சாங் கேக்குது. அதாவது நைட் வாக்கர்ஸ் சாங்ஸ் முடியுது. சரிங்களா? நைட் வாக்கர்ஸ்ங்கிறது நத்திங் பட் ப்ராஸ்டியூட்ஸ். ப்ராஸ்டியூட்னுடைய அந்த விலை மாதுக்கள் வந்து பாடி கூவி அழைப்பாங்களாம் ஆண்களை வாங்க அப்படின்ட்டு. அந்த பாடல்களும் ஓய்ந்து போகுது. த எம்பரஸ் ட்ரங்க் அண்ட் சோல்ஜரி ஆர் அபர்ட். எம்பரர் அந்த மா மன்னனுடைய சோல்ஜர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போய் தூங்க போயிட்டாங்க. ஆர் அபர்ட், இது பழைய யூசேஜ், இப்ப கிடையாது. அபர்ட், தூங்க போயிட்டாங்க. த அன்பர்ஜ்டு இமேஜஸ் ஆஃப் டே ரிசீட். தூய்மையற்ற அந்த காட்சிகள், கனவுகள் அதெல்லாம் அந்த பகல் பொழுதுல கிடைச்ச அந்த தூய்மையற்ற விஷயங்கள் எல்லாமே ரிசீட் ஆகுது. அப்படியே ஓஞ்சு போகுது. அப்ப இது ஒரு நைட் டைம் அப்படிங்கறத நமக்கு சொல்லிடுறாரு. எல்லாமே தலைகீழா நடக்குது. ஒரு பைசாண்டியம் ஒரு பெரிய எம்பையர், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு, இரவு பொழுது ஆயிட்டுனாலே எல்லாம் நாசமா போறானுங்க. ப்ராஸ்டியூட் சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து காவல் காக்கணும். அவனுங்க எல்லாம் தண்ணி அடிச்சு படுத்து கிடக்குறானுங்க. அன்கோச் இமேஜஸ் ஆஃப் டே. இந்த கஷ்டமான காட்சிகள் எல்லாம் விட்டொழிஞ்சு போகுது. அடுத்து அப்படியே சொல்லுங்க. இப்ப நேர படிப்போம். A starlight or a moonlit doom disdains. டூம் வந்து சர்ச்சுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சுனா சொல்லுங்க எனக்கு. டூம் இது வந்து மசூதிக்கு தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது வந்து துருக்கியர்கள் கைப்பற்றி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பைசாண்டியத்தினுடைய நிலைமையை பத்தி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. பைசாண்டியம் ஒரு காலத்துல எவ்வளவோ இருந்தது. ஆன்ம ரீதியா பயங்கரமான ஒரு லேண்டு. லிட்ரேச்சர் ஃபிளரிஷ் ஆயிட்டு இருந்த லேண்டு இப்போ ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத சொல்ல வராருன்னு நினைக்கிறோம். இந்த ஒரு ஒரு வகையான இன்டர்பிரேஷன் தான் இது. சரி. ஸ்டார்லிட் ஆர் மூன்லிட் டூம் டிஸ்டிங்ஸ். இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய ஒளியிலேயோ அல்லது அந்த நில ஒளியிலேயோ இந்த டூம் நெருங்கி நிக்குது. இந்த பாத்தீங்களா அந்த டூம் வந்து அப்படியே நெருங்கி நிக்குது. ரைட். ஆல் தட் மேன் இஸ் ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ். இந்த டூம் மேல இருந்து அப்படியே டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஏளனமா பாக்குதாம். யார? கீழ் உலகத்தை பாக்குது. இந்த டூம் வந்து அப்படியே மேல அந்த நில ஒளியில நட்சத்திர ஒளியில நின்னு அப்படியே கீழ் உலகத்தை பாக்குதாம். நம்ம அந்த கல்கின்னு ஒரு படம் வந்தது. அதுல மேல ஒரு கார்டன் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வச்சுக்கோங்க. அப்படியே இருந்து இந்த மனுஷங்களை பாக்குதான். ஆல் தட் மேன் இஸ் ஆல் மியர் காம்ப்ளெக்சிட்டிஸ். குழப்பவாதிகளா இருக்காங்க அவ்வளவு பேரும். அவ்வளவு பேரும் குழப்பவாதியா இருக்கிறான். மாறி மாறி சண்டை போடுறான், ஜாதி மதம் அப்படின்னு வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு அந்த டூம் வந்து ஏளனமா பார்த்துட்டு இருக்கு. ஃபியூரி அண்ட் மயர் ஆஃப் ஹியூமன் வெயில்ஸ். ஃபியூரி அந்த பிரச்சனை, குழப்பம், பெயின், ப்ராப்ளமேட்டிக் இதெல்லாம் தான் அவன் வந்து மனுஷனா வாழ்ந்துட்டு ஆஃப் ஹியூமன் வெயில்ஸ். நாடி நரம்பு எல்லாம் இதுதான் பிரச்சனையோட இருக்கக்கூடியது, இல்ல குழப்பவாதிகளா இருக்கக்கூடிய மனுஷனா தான் இவன் இருக்கிறான் அப்படின்னு அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேள்விகளா அங்கங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு புதிய ஏரியாவா இருக்குது ஃபியூரி அண்ட் மயர். இப்படி ஒரு ஸ்டான்ஸா ஒன்னு வந்து இப்படி முடியுது. இதுல கேள்வியா வரணும் நைட் வாக்கர்ஸ், ஒரு அன்பர்ஜ்டு இமேஜஸ், யார் காம்ப்ளெக்சிட்டிஸோட இருப்பாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். ஸ்டான்ஸா 2. பிஃபோர் மீ அப்படியே நான் நின்னுட்டு இருக்கேன். டூம பாக்குறேன். டூம் என்ன ஏளனமா பாக்குது. எல்லா மனுஷ பதர்களே அப்படின்னு கேக்குது. பிஃபோர் மீ ஃப்ளோட்ஸ் அன் இமேஜ் மேன் ஆர் ஷேட். இப்போ வந்து எனக்கு முன்னாடி ஒரு ஒரு உருவம். என்ன உருவம்னு தெரியல. ஒரு உருவம் வருது. அது மனுஷனா இல்ல ஒரு ஷேடு மாதிரியான ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவமா அப்படின்னு கேக்குறேன். தெரியல. ஷேட் மோர் தேன் மேன். மனுஷனை காட்டுல இது ஷேடு மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் உறுதியாகல. மோர் இமேஜ் தானே ஷேடு. இல்ல ஒரு ஷேடை விட இது ஒரு இமேஜ் மாதிரி தெரியுது. ஒரு ஏதோ ஒரு காட்சி, ஒரு படம் மாதிரி எனக்கு தெரியுது. இது என்னவா இருக்கலாம்? ஒருவேளை ஒரு கோஸ்ட் அப்பியர் ஆகி அப்படி இருக்கிறது ஒரு பேய் மாதிரி, இல்ல மனுஷனா, பேயா, நிழலா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டே இருக்கிறார். கடைசியா என்ன ஃபைனல் பண்ணிக்கிறார்? மோர் இமேஜ் தானே ஷேட். சோ இத கூட கேள்வியா கேட்டலாங்க. எது அவருடைய ஃபைனல் டிசிஷன்? மேன் ஆர் ஷேடா? ஷேட் மோர் தேன் மேனா? மோர் இமேஜ் தானே ஷேடா? அப்படின்னா கடைசி எதுதான் இமேஜுக்கு தான் நிக்கிறாரு. இது என்னவா இருக்கலாம்? ஃபார் ஹேட்ஸ் பாபின் பவுண்ட் இன் மம்மி கிளாத். ஹேட்ஸ் ஹேட்ஸ் அப்படின்னா என்ன உலகம் அது? பாதாள லோகம் இல்ல நரகம். நரகத்தினுடைய அந்த ஹேட்ஸ் அண்டர்வேர்ல்டுடைய கிங் ஹேட்ஸ் அங்க இருந்து அந்த அண்டர்வேர்ல்ட்ல இருந்து வந்த ஒரு மம்மியாக இது இருக்கலாம்.
ஈஜிப்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து துருக்கியர்களால் கைப்பற்றனால இந்த ரெஃபரன்ஸை கொடுக்கலாம். சரிங்களா? இறந்தவங்களை அப்படியே சுத்தி வைப்பாங்க. அது வந்து ஆவியா வருது அப்படின்னா அந்த மம்மி கிளாத்தோட தான் வரும். மம்மின்னு படம் கூட வந்தது இல்லைங்களா? ஃபார் ஹேட்ஸ் பாபின், பாபின்ங்கிறது ஒரு நூல். நம்ம டெய்லரிங் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாபின்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் டயர் மாதிரி இருக்கும். ஸ்டீல் டயர் மாதிரி சின்ன குட்டி குண்டா இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ரோல்ல வந்து துணி அந்த நூலை சுத்தி வச்சிருப்பாங்க. அந்த கண்டை தான், அந்த துணி கண்டை தான் வந்து பாபின்னு சொல்லுவாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஈஜிப்துல அந்த பைசாண்டியத்துல பழைய ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அட்வென்ச்சருக்கு போகும்போது, ஒரு வீரனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ உள்ள போகும்போது, ஒரு சோல்ஜர் போகும்போது ஒரு நூலை தான் போகக்கூடிய இடத்துல இருந்து கெட்டி கொண்டு போவாங்க. ஒரு கோயிலுக்குள்ள போனோம், ரொம்ப ஒரு தெரியாத இடம் ஃபாரஸ்ட் உள்ள போனோம்னா அதை கெட்டிட்டே போவாங்க. எதுக்கு? எந்த இடத்துல இருந்து தொடங்குறோமோ அந்த இடத்துல ஒரு நூலை கட்டி வச்சிருவாங்க. அந்த நூலை தன்னுடைய இடுப்புல கட்டி வச்சிருப்பான். அப்படியே போயிட்டே இருப்பான். ஒரு இடத்துல வழி மாறி போச்சுன்னா அந்த நூலை பிடிச்சே என்ன பண்ணிடுவாங்க, திரும்பி வந்துருவாங்க. சோ அப்படிப்பட்ட நூலுடன் காட்சி அளிக்கக்கூடிய for heads bobbin bound in mummy cloth may unwind the winding path. அதான் இந்த பாபின் மூலமாக அது வந்து அந்த வழியை unwind the winding path, அந்த பாத்துடன் திரும்பி வரக்கூடிய அந்த நூல்கண்டுடன் இருக்கக்கூடிய அந்த ஹேட்ஸ். இந்த ஹேட்ஸ் அந்த அந்த ஹேட்ஸ்ல இருந்து வந்த அந்த ஒரு கோஸ்ட் மவுத், அதை பத்தி தான் இப்ப விவரிக்கிறாரு. இந்த ஹேட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. மம்மி கிளாத்தால சுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நூல் கண்டு பாபின் இருக்குது. அந்த பாபின் மூலமா எந்த வழியையும் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி வந்து விடலாம். அன்வைண்ட் த விண்டிங் பாத், அது திரும்பி நம்ம வந்துடலாம் அப்படின்னு மே போட்டு தான் சொல்றாரு. இது எப்படி இருக்குதா, மவுத் தட் ஹேஸ் நோ மாய்ஸ்சர் அண்ட் நோ பிரெத். இந்த உடலுக்கு என்ன இல்ல, அந்த மவுத் வாயில என்ன இல்லையா, நோ மாய்ஸ்சர் அண்ட் நோ பிரெத். வாய்க்கு ஈரபதமும் இல்ல, மூச்சு காற்றும் இல்லையா. அப்ப வாயை குறிக்கல, முழுக்க அந்த பாடியை தான் சொல்றாரு. இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பா, என்னங்கிறத சொல்லுங்களேன். அதாவது ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடு, தலைக்கா கொடுப்போம், அந்த ஆளுக்கு தான் கொடுப்போம். அப்போ ஒரு முழுவதுமான ஒரு பொருளை குறிப்பதற்கு பதிலாக அதனுடைய ஏதாவது ஒரு உறுப்பை மட்டும் குறிச்சு நம்ம சொல்றது. முல்லை மனம் வீசியது, இதெல்லாம் இதுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னா சினெக்டக்கி. ஸ்பெல்லிங் போட்டு பாருங்க, சினெக்டக்கி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A mouth that has no moisture and no breath. சரியா? அந்த உடலுக்கு எந்த ஈரப்பதமும் இல்லை, மூச்சு காற்றும் இல்லை. The breathless mouth may summon. இத பார்த்த உடனே அண்டர் வேர்ல்டுல இருந்து ஒரு மம்மி எழுந்து வருது. அந்த மம்மி வந்து ஒரு பாபின் கெட்டோட வருது. அது வந்து அந்த வழி இல்லாத இடத்துலயும் வழியை கண்டுபிடிச்சு போவதற்கு வல்லது. அப்புறம் வந்து இந்த உடலுக்கு மூச்சு காற்றுல ஈரப்பதம் எதுவும் இல்லை, ஏன்னா செத்து பல வருஷம் ஆகி போச்சுது, பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை கண்டு பிரத்லெஸ் மவுத்ஸ் மே சமன். இதே மாதிரி மூச்சு காற்று இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மவுத் அப்படிங்கிறது இந்த உடலை தான் குறிக்குது. மே சமன், எல்லாரும் இங்க வந்து சேர போறாங்க. ஐ ஹெயில் த சூப்பர் ஹியூமன். நான் இதை எப்படி கூப்பிட போறேன், ஹெயில்னா காலிங். ஐ ஹெயில் த சூப்பர் ஹியூமன். இதை நான் எப்படி கூப்பிட போறேன்னா, இது ஒரு சூப்பர் ஹியூமன், மனுஷனை தாண்டின ஒரு நிலையம். இதை நான் என்ன சொல்லுவேன்னா, டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத். லைஃப்ல ஏற்பட்ட ஒரு இறப்புன்னும் இறப்புல ஏற்பட்ட ஒரு லைஃப் அப்படின்னும் நான் இதை கூப்பிட போறேன். அது உண்மைதானுங்களேன். செத்து போயிட்டான், வாழ்க்கையில ஒரு இறப்புங்கிறது வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் செத்துவன் திரும்பி எழும்பி வரான். அப்போ நமக்கு வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இதையும் தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு, அதுலயும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது பைசாண்டியத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் பைசாண்டியம் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவங்க எல்லாம் எழும்பி வராங்க. அங்க நல்லா பண்ண போறாங்களா இல்ல கெட்டது பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஆனா வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். 2வது ஸ்டான்ஸாக்கு தான் வந்திருப்போம் இல்லைங்களா? இவங்க நான் சூப்பர் ஹியூமன் கூப்பிட போறேன்றாரு. சோ இதை கேள்வி வைப்பாங்க, யாரை இவர் சூப்பர் ஹியூமன் கூப்பிட போறாரு? இந்த டெட் பீப்புள. சரி, இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? டெத் இன் லைஃப் அண்ட் லைஃப் இன் டெத் அப்படிங்கிறது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? இதே மாதிரி நமக்கு மேக்பத்லயும் ஒரு இது இருக்கு. ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர். பியூட்டி இன் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியானது. என்னமா, முதல்ல ஆக்சிமோரான்னு போட்டுறாதீங்க. ஆக்சிமோரான்ங்கிறது ஒரு வார்த்தைக்குள்ள சேர்ந்த அந்த ஒரு 50 வேர்ட்ஸுக்குள்ள இருக்கணும். டே நைட் இப்படிங்கிறது தான் வந்து ஆக்சிமோரான். இது வந்து என்ன? பாரடாக்ஸ். சரிங்களா? பாரடாக்சிக்கல் லைன்ஸ். ஆன்சர் 3.
இது ஒரு ஓல்டு டிஆர்பி கேள்வி. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2022 ஆர் 19 இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கேட்ட கேள்வி இது. மிராக்கிள் பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டி ஒர்க். ஒரு மிராக்கிள் தானே பேர்ட் ஒரு ஹேண்டி ஒர்க். ஒரு பறவையை பாக்குறேன், ஒரு அமானுஷத்தை பாக்குறேன், மிராக்கிள். அது பறவையா இல்ல தங்க கைவினையால செய்யப்பட்ட ஹேண்டி ஒர்க்கான தெரியல எனக்கு. அப்புறம் முடிவு பண்றாரு, ஒரு மிராக்கிள் தானே பேர்ட். இது பறவைக்கும் மேல ஏதோ ஒண்ணு, அல்லது அந்த கைவினைக்கும் மேல ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு அமானுஷ்யம் தான் இது. அப்ப இத கேட்டிருக்காங்க. ஓப்பனாவே கேள்வியா கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இத நோட் பண்ணிக்கங்க. பிளான்டட் ஆன ஸ்டார்லிட் கோல்டன் பவ். இந்த பறவை அந்த மிராக்கிள் எங்க போய் உட்கார்ந்து இருக்கான்? ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒளியுடன் கூடிய கோல்டன் பவ், ஒரு தங்க மரக்கிளையில போய் உட்கார்ந்து இருக்குது. கேன் லைக் த காக்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் க்ரோ. இது எது போல சத்தமிடும்? இந்த ஹேட்ஸ் க்ரோ இருக்குது பாத்தீங்களா? அந்த காக்ஸ் ஆஃப் ஹேட் க்ரோ. காக்ஸ்னா என்ன சொல்லுவோம்? கோழி. சரிங்களா? சேவல். ரூஸ்டரா? அந்த அந்த ஹேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சேவலை போல இது சத்தமிடுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறாரு. இல்லது ஆர் பை த மூன் எம்பிட்டட் ஸ்கான் அலவுட் இந்த க்ளோரி ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டர். இல்லைன்னா இது எப்படி இருக்கும்னா, நிலவொளியில முதல்ல ஸ்டார்லிட்ல சொன்னாரு. இப்ப நிலவொளி மூன் எம்பிட்டட் ஸ்கான் அலவுட் இன் க்ளோரி ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டல் காமன் பேர்ட் ஆர் பெட்டல் அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மயர் ஆர் பிளட். இது நிலவொளியோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை இது கொடுக்குமோ? இது என்னன்னா, இது ஒரு அமானுஷ்யம். இட்ஸ் இஸ் சேஞ்ச்லெஸ் மெட்டல். இது என்ன பண்ணாலும் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. மாற்ற முடியாது. அறுத்து கோழியை கறி வைக்க முடியாது. இது சேஞ்ச்லெஸ் மெட்டல். இந்த குளோரி ஆஃப் அவ்வளவு ஒரு பெருமையோட அது தாங்கி இருக்குது. எனக்கு அழிவே கிடையாதுன்னு பெருமையோட தாங்கி இருக்குது. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பைசாங்கியத்துல இப்படிப்பட்ட கைவினைஞர்கள்லாம் இருந்திருக்காங்க. அத நீங்க கைவினைன்னு கூட சொல்ல முடியாது. அதை விட ஒரு மேஜிக்ன்னு தான் நீங்க சொல்லணும். அப்படி ஒரு சேஞ்ச்லெஸ் மெட்டல் என்ன ஆனாலும் அது மாறாது. இப்படிப்பட்ட ஒரு மெட்டல்ல இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இது காமன் பேர்ட் ஆர் பெட்டல் எது எதுவோ அந்த மூணுடைய ஒளியில இருந்துகிட்டு திரும்ப இதுவும் ஏளனமா பார்க்கலாம். காமன் பேர்ட் ஆர் பெட்டல் இது ஒரு பறவையா இல்ல ஒரு பெட்டலான்னு தெரியாது. எல்லாம் என்னது? காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபயர் ஆர் பிளட்டா இருக்குது. நரம்பு நாடி நரம்பு எல்லாம் குழப்பமும் கூச்சலும் நிறைந்த ஒரு கூட்டமாக எங்களுக்கு தென்படுதே. முதல் ஸ்டாண்ட்ஸால அத டூம் சொல்லிச்சுது. ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸால என்ன நடந்தது? ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸால ஒரு டெட் பாடி வந்தது. அந்த டெட் பாடி லைஃப் இருக்குது, அதுல டெத்தும் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் இதுல ஒரு மிராக்கிள் பேட பத்தி சொல்றாரு. அந்த மிராக்கிள் பேர்டும் பார்க்கும் பொழுது இங்க ஒரே குழப்பமும் கூச்சலுமா தான் இருக்குது. ஆனா அது நிலையான தன்மையில இருக்கக்கூடியது. அப்படியே ஸ்டான்சர்ஸ் 4க்கு போறாரு. நான் அப்படியே இரவு பொழுது அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். அட் மிட் நைட் ஆன் த எம்பரர்ஸ் பேவ்மெண்ட் ஃபிளிட். அப்படியே அந்த ஆட்சி அந்த மன்னனுடைய பாத்வேல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்குது. பேவ்மெண்ட் ஃபிளிட். ஃபிளேம்ஸ் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ் நோர் ஸ்டீல் ஹேஸ் லிட். ஒரு ஜுவாலை அல்லது ஒரு நெருப்பு ஜோதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிளேம் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ். எந்த விரவு ஃபேகட்னா அந்த விரவு கட்ட மாதிரி விரவு கட்டையினாலும் ஏற்பட்ட தீ இது இல்ல. நார் ஸ்டீல் ஹேஸ் லிட். எந்த ஒரு லைட்டரோ தீப்பெட்டியோ வச்சு கொளுத்துனதும் இது இல்ல. இந்த ஜுவாலை இல்ல இந்த ஜோதி அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? நார் ஸ்டோம்ஸ் டிஸ்டர்ப்ஸ். எந்த புயல் வந்தாலும் இது அணையாது. ஃபிளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃபிளேம். ஏதோ ஒரு ஜோதியில இருந்து ஏற்றப்பட்ட இன்னொரு ஜோதி. இது விரவு கட்டையால பத்த வைக்கப்படல, இல்ல ஒரு லைட்டரோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியலா இதை பத்த வைக்கப்படல. ஒரு ஜோதியிலிருந்து இன்னொரு ஜோதியாக இது மாறலாம். ஒரு ஆண்முறை இது பிசிக்கலான ஒரு போயம் இது. ஒயர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் கம். இங்க அந்த ரத்தங்கள் எல்லாம் இல்லாத இல்ல ரத்த தேவைப்படக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இங்க சேருது. அவ்வளவு ஆன்மாக்களும் ஏற்கனவே அந்த மம்மியில இருந்து வந்தது இல்லைங்களா? அந்த ஆன்மாக்கள் எல்லாமே அந்த பிரெத்லெஸ் மாய்ஸ்சர்லெஸ் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இங்க சேருது. அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லீவ். இந்த இந்த ஜோதியில இந்த ஜுவாலையில சேரும் பொழுது எல்லா காம்ப்ளெக்சிட்டிஸும் ஆஃப் ஃபியூரி, எல்லா பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் குழப்பங்களும் விட்டொழிஞ்சு போகுது. டையிங் இன்டு அ டான்ஸ் an agony of trance, an agony of flame that cannot quench a flame. இந்த இந்த ஜோதிக்குள்ள ஒவ்வொரு ஆன்மாக்களுமா இறங்குதான். இந்த நெருப்புல குளிக்கிறது அப்படின்னு எதுக்கு? பியூரிஃபை ஆகிறது. அப்படி இந்த ஒவ்வொரு அந்த ஸ்பிரிட்ஸும் இந்த ஜுவாதிக்குள்ள இந்த ஒரு ஜுவாலைக்குள்ள அப்படியே இறங்கி வெளியே வராங்க, இறங்கி வெளியே வராங்க. இப்படி வெளியே வரும்போது அதுல இருந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ ஒருத்தருடைய அந்த உடையில கூட agony of flame that cannot singe a flame. ஒரு
ஒரு ஷர்ட்டையில ஒரு பக்கத்த கூட, இல்ல ஒரு அந்த ட்ரெஸ்ல ஒரு பக்கத்த கூட அது தீச்சு விடலையாம். பத்த வைக்கல. அப்ப இது ஒரு ஆன்ம ரீதியான ஒரு வேள்வி. இதுக்குள்ள இறங்கி வரும்போது அந்த செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த கோஸ்ட், அந்த மம்மீஸ் எல்லாமே பியூரிஃபை ஆகுது. சோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பியூரிஃபை ஆகுது. எங்க பைசாண்டியம் அப்படிப்பட்ட ஒரு பிலாசபிக்கலான ஒரு தெய்வங்கள் வாழக்கூடிய ஒரு இடம்னு சொல்றாரு. இங்க இப்போ ஃபுல்லா ஆன்மாக்களா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஆன்மாக்கள் வந்து தங்களை பியூரிஃபை பண்றதுக்கு பைசாண்டியம் வருதுங்களாம். ஃபைனல் சாய்ஸா அஸ்ட்ராடில் ஆன் த டால்பின்ஸ் மயர் அண்ட் பிளட் ஸ்பிரிட் ஆஃப்டர் ஸ்பிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா டால்பின் அதாவது நல்ல ஒரு பியூரிஃபையான ஆன்மாக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை போய் சேரும் இல்லைங்களா? அதுதான் அந்த பைசாண்டியம். இந்த பைசாண்டியத்துக்கு அஸ்ட்ராடில் அந்த டால்பின்ஸ் மயர் அண்ட் பிளட் இதுதான் அஸ்ட்ராடில் பொசிஷன். இது இந்த 2 பக்கம் கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல இதான். இது டால்பின். ஓகே. இந்த டால்பின்ல ஏறி அப்படியே அது வந்து அந்த ஒரு செலஸ்டியல் ஏரியாக்கு அந்த ஆன்மாக்கள கொண்டு விடுமா. ஸ்பிரிட் ஆஃப்டர் ஸ்பிரிட். ஒவ்வொரு ஆன்மாக்கள் ஒரு ஆன்மா, அடுத்தது அடுத்த ஆன்மா. ஸ்மித்தீஸ் பிரேக் தி ஃபிளட். ஸ்மித்தீஸ்ங்கிறது அந்த கோல்டன் ஸ்மித்த சொல்லலாம். அந்த மிராக்கிள் ஒரு பேர்ட் செஞ்சாங்க இல்லையா? அந்த ஸ்மித்த குறிக்கலாம். ஸ்மித்தீஸ் பிரேக் தி ஃபிளட். தி கோல்டன் ஸ்மித்தீஸ் ஆஃப் தி எம்பரர். அதான் ஆம், அந்த தங்கம் செய்யக்கூடியவங்க அந்த அந்த டால்பின் நீந்தி போறதுக்கான இடத்தை உருவாக்கி கொடுக்குறாங்களாம். அது ஏதாவது ஒண்ணு கைவினை அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சிறப்பானவங்க. நம்ம ஊர்ல வந்து கட்டடம் கைவினைஞர்கள் நிறைய இருந்தாங்க. அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னு எல்லாம் நம்ம புகழ்ந்து பேசுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் பேசுறாங்க. இதனால என்ன நடக்குதா மார்வல்ஸ் ஆஃப் த டான்சிங் ஃப்ளோர் பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ். அந்த அவங்க நடனமாடின அந்த சோல்ஸ் எல்லாம் நடனமாடின அந்த டான்சிங் ஃப்ளோர் பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் தான். எல்லா அந்த வேண்டாத விஷயங்கள், குழப்பங்கள், கூச்சங்கள் எல்லாத்தையும் உடைச்சு வெளியே தள்ளுது. பிட்டர் ஃபியூரிஸ் பிரேக் பிட்டர் ஃபியூரிஸ் அந்த கவலைகள் எல்லாம் தீர்த்து தள்ளுது. தோஸ் இமேஜஸ் தட் எட் ஃப்ரெஷ் இமேஜஸ் பிகெட். அதுல இருந்து புதிய ஒரு ஒரு நம்ம வந்து தீக்குள்ள முங்கி எழும்பியாச்சு. ஒரு பயணத்தை தொடங்கியாச்சு. இப்ப சபரிமலைக்கு மேல ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணியாச்சு. அப்புறம் வேளாங்கண்ணியை நோக்கி ஒரு 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டோம். நமக்கு ஏதோ நம்ம புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஃப்ரெஷ் இமேஜஸ் பிகெட் தட் டால்பின் டான் தட் காங் டார்மெண்டட் சி. இந்த டால்பின் கிழித்தொழிந்து எல்லாம் துண்டு துண்டா போயிருது. ஓகே. தட் காங் டார்மெண்டட் சி. இந்த ஓசையுடைய அல்லது என்னது இந்த டால்பினுடைய கிழித்து கொண்டு செல்லக்கூடிய ஓசை இந்த கடல் முழுக்கையும் வரவேற்குது. சம்டைம்ஸ் இது இன்னொரு இன்டர்பிரேஷனும் கொடுக்குறாங்க. இப்ப லிச்சார்ட்ஸ் இதுல எல்லாம் நம்ம இன்டர்பிரேஷன்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஆன்மாக்கள் அங்க கொண்டு விட்ட பிறகு இந்த டால்பின்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறி அந்த அந்த சத்தமா இருக்கலாம். இல்லது இந்த ஆன்மாக்களை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓசையாக இருக்கலாம். அதுவும் கிழிச்சிட்டு போறதுதான். கிழிச்சு போகக்கூடிய அந்த ஓசையோட இந்த பயணம் நிறைவடையுது. சோ இந்த 5 ஸ்டான்ஸாவையும் 1க்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி படிங்க. ரொம்ப சின்ன போயம். ஆனா பிலாசபிக்கலான போயம். கேள்வி எங்க இருந்து வேணா வைக்கலாம். WBEட்ஸ்லயும் கேள்வி நிறைய வைக்கலாம். இந்த போயத்திலையும் கேள்வி நிறைய வைக்கலாம். சோ இதுல எக்ஸ்ட்ராவும் 1 2 பாயிண்ட்ஸ். இதனுடைய ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி சி டிடிசி. சரிங்களா? மொத்தம் 5 ஸ்டான்ஸா இருக்குது. இது என்ன மீட்டர்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னா 5 ஆக்டேவ்ஸ். 5 ஸ்டான்ஸா ஒரு ஸ்டான்ஸாக்கு 8 லைன் 8 அப்படின்னா ஆக்டேவ்ஸ். சரிங்களா? மேக்சிமம் ஆம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்குது. அதாவது 5 கப்லெட். அயம்பிக் அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்ட் ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்ட். பென்டா அப்படின்னா 5. அப்போ 5 ஒரு கப்லெட் அப்படின்னா இன்டு 2 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப 10 சிலபிள் ஒரு லைன்ல இருக்கும். ஒரு லைன்ல 10 சிலபிள் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் போடுவோம். இந்த ஒரு லைனே அப்படியே படிச்சு பாருங்க. இதுல 10 சிலபிள் இருக்கான்னு பாருங்க. அப்படி 10 சிலபிள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க என்ன சொல்லலாம்? கப்லெட்டா இருந்ததுன்னா அயம்பிக் பென்டாமீட்டர்னு நீங்க சொல்லிக்கலாம். சரி. இதுல 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புதுசா படிச்சுப்போம். ஒன்னு சினெக்டெக் நான் இப்ப சொன்னேன். வாட் இஸ் மேட் டு ரெப்ரசென்ட் த ஹோல். அது எது? அந்த வாய் வந்து மொத்த உடலுக்கும் ஆகி வந்தது இல்லைங்களா? அதுதான் இது சினெக்டக்கி. அப்புறம் கேஸ்மஸ். கான்செப்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அப்படியே மாத்தி 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 சொல்றது அது கயாஸ்மஸ். இது இந்த போயம்ல எங்க இருக்குது? நான் ஒரு ஆக்சிமோரான் பாரடாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதை பேசிக்கிட்டேன். கயாஸ்மஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டி. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க கயாஸ்மஸ் தான் என்ன. அப்புறம் ஒரு 2 கேள்வி பார்ப்போம். ஒரு என்னன்னா பார்ப்போம், 2 ஒரு கேள்வியாவது உங்களுக்கு அசைன்மெண்ட் எடுத்துக்கும். The phrase
த ஃபியூரி அண்ட் மயர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? ஃபியூரி அண்ட் மயர் ஆஃப் ஹியூமன் வெயின்ஸ். ஹியூமன் வெயின்ஸ் கிடையாது, ஹியூமனுக்கு தான் உண்டு. ஆனா அது அந்த நரம்புக்கு இல்ல வந்து அந்த உள்ளார்ந்த மனசுக்கு அர்த்தப்படுத்துறாங்க. அலிட்ரேஷன், மெட்டாஃபர், பர்சானிபிகேஷன், சிமிலி. ஸோ மெட்டாஃபர். ஸோ டைரக்டா போட்டாங்க இல்லையா? டைரக்டா போட்டாங்க வித்தவுட் லைக் ஆர் as. The cox of Hades refers to cox found on Roman tombstones symbolizing rebirth. ஓகேங்களா? அதான் அண்டர் வேர்ல்டுனுடைய காக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். ஸோ ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய டாம் ஸ்டோன்ஸ்ல எல்லாம் இது இருக்குது. அது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா ரீபர்த்தை, ரீபர்த்தை சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. த கேத்தட்ரல் இன் பைசாண்டியம் இஸ் த கேத்தட்ரல் ஆஃப். டக்குன்னு ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் ரிவீல் பண்றேன். டக்குன்னு ஒரு ஆன்சர் எழுதுங்க. கேத்தட்ரல் சென்ட் சோஃபியா. சென்ட் சோஃபியா கேத்தட்ரல் தான் அங்க இருந்தது. இப்ப இருக்குதாங்கிறது தெரியாது. இப்ப இருக்கிறது மசூதி மாதிரி தெரியுது இல்லைங்களா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சென்ட் கேத்தட்ரலுடைய இமேஜ். ஆனா இதை பார்த்தா இப்ப சர்ச் மாதிரி தெரியல. ஒரு மசூதி மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா துருக்கியர்கள் கைப்பற்றிட்டாங்க பைசாண்டியத்தை. சோ மொத்தமா சம்மப் பண்ணிக்கலாம். இதுல இரவு பொழுது பொழுது இரவு பொழுது வந்துடுச்சுது. டே ரிசீட் ஆகுது. மனுஷனுக்கு ஃபுல்லா குழப்பவாதிகளா தெரியறானுங்க. அப்புறம் 2வது ஸ்டான்ஸால இமேஜ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. அது மனுஷனா இல்ல கோஸ்டா அப்படிங்கிறது தெரியல. கடைசி அது ஒரு மம்மி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறம் 3வது ஸ்டான்ஸால இந்த மிராக்கிள் பேட், இது மிராக்கிளா இல்ல பேடா இல்ல கோல்டன் ஹேண்டி ஒர்க்கானா, இது மிராக்கிள் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்றாங்க. இதுவும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபியூரி அண்ட் மயரை வச்சு காம்ப்ளெக்சிட்டிஸ பாக்குது. நான் நல்லா இருக்கிறேன். நான் செஞ்ச கைவினைஞர்கள் நான் செஞ்சவன் தான் நான். சரியா? என்ன வந்து கைவினைஞர்கள் தான் செஞ்சாங்க. நானே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன். ஆனா இந்த மனுஷ பெயர்கள் இன்னும் சண்டை போட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஃபிளேம்ஸ் 4வது ஸ்டான்ஸால. இது வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு ஃபிளேம். எந்த ஒரு விரவு கட்டையாலையும் லைட்டர்னாலையும் பத்த வைக்கப்பட்டது இல்ல. இந்த ஃபிளேம்ஸ்குள்ள ஒவ்வொரு சோலா, ஈச் சோல் அண்ட் அகைன் அதுக்கு உள்ள இறங்கி வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா யாருடைய மேலேயும் தீ பத்திக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஃபிளேம் இது. ஒரு ஆன்ம ரீதியான ஒரு தெய்வ ரீதியான ஒரு ஜோதி இது. ஃபைனலா டால்பின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா ஆன்மாக்களையும் கூட்டி பைசாண்டியத்துல உடைய அந்த செலஸ்டியல் இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. புதிய ஆன்மாக்கள் இல்ல புதிய ஒரு பரிணாமத்தை அது அடையுது. அவ்வளவுதான். இதோட நம்ம அந்த போயத்தை முடிச்சுப்போம். இஃப் யூ ஹேவ் எனி அதர் queries, please comment it. Thank you.